Dear friends, very nice to meet you all. Today we are going to discuss two things. One is kinds of verb, another one is dice, type 1. Dice type 1 பார்க்க போகிறோம். அதே மாதிரியே kinds of verb, வினைச்சொற்களுடைய வகைகள் அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். Let us move on to the topic now. இங்கிலீஷை வந்து நல்லா முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அதோடைய பேசிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில் இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் வி டிஸ்கஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு அண்டு கைண்ட்ஸ் ஆஃப் நவுன். நெக்ஸ்ட் டு கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த கைண்ட்ஸ் ஆஃப் வெர்ப். தீஸ் ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் லேர்னிங் த லாங்குவேஜ், English language successfully. So we have to know about the kinds of verb to communicate perfectly in English. Kinds of verb அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வெர்பு அப்படின்னு சொன்னால் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். செயலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்ல வெர்பு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். சரியா? அதில் வந்து 3 வகையான வகைகள் இருக்குது. These are the major kinds of verb. There are 3 kinds of verb. First one be verb. அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் பி ஃபார்ம் வெர்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஆக்சிலரி வெர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையுமே வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பொதுவாக ஹெல்பிங் வெர்பு அல்லது சப்போர்ட்டிங் வெர்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஹெல்பிங் வெர்பு அல்லது சப்போர்ட்டிங் வெர்பு அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டைமை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக. இதையும் இந்த ஆக்சிலரி வெர்பையும் டைம் இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம வெர்பை வந்து பி ஃபார்ம் வெர்பை ஆக்சிலரி வெர்பை வந்து சொல்லுவோம். 2 பர்பஸ்க்காக வந்து நம்ம வெர்பை யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து டயத்தை குறிக்கிறதுக்காக, ரெண்டாவது ஆக்ஷனை வந்து குறிக்கிறதுக்காக. த பர்பஸ் ஆஃப் யூஸிங் வெர்பு இஸ் டு இண்டிகேட் டைம் ஆஃப் ஆக்ஷன். டைம் ஆஃப் ஆக்ஷன்னா ஒரு செயல் எந்த நேரத்தில் நடக்குது நடக்க போகுது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக 3 டென்ஸை வந்து இருக்குதுன்னு சொல்லுவோம். அதில் வந்து டைம் வந்து ஐடென்டிஃபை பண்ணோன்னா இந்த 2 வெர்பை வச்சு தான் நம்ம டயத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆக்ஷன். ஆக்ஷனுங்கிறது செயலை வந்து குறிக்கக்கூடியது. அதை வந்து வெர்பை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன செயல் நடந்துருக்குது, என்ன மாதிரியான செயல் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெர்பை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் இந்த 2 பர்பஸை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? தெர் ஆர் 2 பர்பஸ் ஆஃப் யூஸிங் verb. One is to indicate time of action, another one is action to indicate about action. சரி, இப்போ பி ஃபார்ம் வெர்பு ஃபஸ்ட்டு கைண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா பி ஃபார்ம் வெர்பு. பி ஃபார்ம் வெர்புங்கிறது ரொம்ப சிம்பிள். இது அடிப்படையான வெர்பு. ஹெல்பிங் வெர்பு சப்போர்ட்டிங் வெர்புன்னு காமனாக சொன்னாலும் இது வந்து என்ன சொல்லுவோம் பி ஃபார்ம் வெர்பு அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து 5 இருக்குது. ஆமு, இஸ்ஸு, ஆர். இது வந்து 3 ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெர்பு. ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தக்கூடிய வெர்பு என்னன்னு கேட்டோம்னா இந்த பி ஃபார்ம் வெர்பில் இந்த 3 வெர்பை வந்து என்ன சொல்லுவோம் ப்ரெசன்ட் டென்ஸ். டென்ஸு அப்படின்னு சொன்னால் டைம் அல்லது பீரியட் அப்படின்னு சொல்லலாம். காலம் 3 காலம் இருக்கு இல்லையா? ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். தமிழில் வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதை வந்து டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தக்கூடிய வெர்பு தான் ஆமு, இஸ்ஸு, ஆறு. அப்புறம் இன்னொன்று 2 இருக்குது, வாசு அண்டு வேறு. இது ரெண்டும் வந்து பாஸ்ட் டென்ஸை வந்து குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. பாஸ்ட் டென்ஸ் கடந்த கால செயல்களை வந்து குறிக்கிறதுக்கு, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வை நேரத்தை வந்து குறிக்கிறதுக்கு இந்த 2 வெர்பை பயன்படுத்துவோம். அப்போ பி வெர்புனா பி ஃபார்ம் வெர்புனாலும் மொத்தம் வந்து 5 இருக்குது. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வெர்பு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ பி அப்படின்னு சொன்னால் ப்ராக்கெட்டில் பி அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பி மீன்ஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் தீஸ் 5 verbs. அதுக்குள்ளே பொருத்தமான வெர்பை வந்து நம்ம பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ, 3rd person சிங்குலர். ஹீ இஸ் பிளேயிங் செஸ் அப்படின்னு சொன்னால் இதை டைம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இந்த இஸ்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிறது. ஹீ இஸ் பிளேயிங் செஸ் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறனால இப்போ அட்டு ப்ரெசண்ட்டு. ஹீ இஸ் பிளேயிங் அட்டு ப்ரெசன்ட் அர்த்தம். அந்த இஸ்ஸுங்கிறது நமக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸை வந்து குறிக்கிறது. செஸ் அப்படிங்கிறது நேம் ஆஃப் தி கேம். ஓகேவா? அதே மாதிரி
she was writing. she was writing அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வந்து வெர்பு இருக்குது, பி ஃபார்ம் வெர்பு. அப்போ என்னது, நேற்று எழுதிக்கிட்டு இருந்தா. இப்போ வாசுங்கிறது முன்னாடி கடந்த காலத்தை குறிக்கிறது, பாஸ்ட் டென்ஸ். இப்போ ஆம் அப்படின்னு சொன்னால் ஐ எம் ரீடிங். ஐ எம் ரீடிங் அப்படின்னு சொன்னால் நான் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறேன். ரீடிங் எ நாவல். ரீடிங் எ நாவல் அப்படிங்கிறது ஆம். ஐக்கு மட்டும்தான் இந்த ஆமை வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து கிராமட்டிக்கல் ரூல். இஸ் வந்து ஹீக்கு, சீக்கு, இட்டுக்கு தேர்ட் பர்சன் சிங்குலர் இண்டிவிஜுவல் நேம் வந்தால் அதை வந்து இஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வாசும் அப்படி தான், பாஸ்ட் டென்ஸில் சிங்குலராக இருந்தாலும் புரூலராக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐ எம் ரீடிங் எ நாவல் அப்படின்னா இப்போ வாசையும் வந்து யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் டென்ஸில் ஐக்கு வாசையும் யூஸ் பண்ணலாம். ஐ வாஸ் வாட்சிங் எ மூவி. அப்போ எப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நேத்தாக இருக்கலாம், இல்லை போன வாரமாக இருக்கலாம். இப்போ வாசங்கிறது கடந்த காலம், அது வந்து நேத்தாவோ முந்தா நாளோ இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடியோ அப்படிங்கும்போது டைம் வந்து பாஸ்ட் டென்ஸ் எந்த நேரம் வேணால் இருக்கலாம். இப்போ எக்ஸாக்ட் டைம் குறிக்கணும்னா அதுக்கு வந்து வேறு ஒரு டேர்ம் இருக்குது, அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜென்ட்டுன்னா அக்யூரேட் டைம் இல்லாட்டி அப்ராக்சிமேட் டைம் வந்து சொல்கிறதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது. அது அடுத்த கிளாஸுக்கு நம்ம பார்ப்போம், அர்ஜென்ட்டுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. அடுத்து வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு டு பி ஃபார்ம் வெர்பு. அனதர் இம்பார்ட்டன்ட் வெர்பு என்னன்னு கேட்டோம்னா ஆக்சிலரி வெர்பு. ஆக்சிலரி வெர்பை நம்ம வந்து என்ன சொல்லலாம், 2 வகையாக பிரிக்கலாம். டூ அல்லது டஸ். டூ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரு, ஐக்கு யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் டூ வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ டஸ் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா தேர்ட் பர்சன் சிங்குலரு, ஹீ, சி, இட்டு இல்லை ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் நேம் வந்தால் டஸ்ன்னு போடலாம். இது வந்து டூ செய், இது டஸ் செய்கிறாள் அப்படிங்கிற மாதிரி வரும். இதோடைய பாஸ்ட் வெர்பு டிட், அதோடைய பாஸ்ட் வெர்பு டன். இப்போ ஒரு மெயின் வெர்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மெயின் வெர்பாகவும் கன்சிடர் பண்ணணும், அதே சமயத்தில் ஆக்சிலரி வெர்பாகவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரியா? இப்போ அடுத்து வந்து ஹேவ் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணலாம் அல்லது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணலாம். இது ஹேவுங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐக்கு யூஸ் பண்ணணும், ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும். ஹேஸுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, சி, இட்டுக்கு வந்து யூஸ் பண்ணணும். இதோடைய பாஸ்ட் வெர்பு ஹேடு, அதோடைய பாஸ்ட் வெர்பு ஹேட். ஓகேவா? இப்போ சம்டைம் வந்து பி வெர்பை நம்ம ப்ரைமரி ஆக்சிலரி வெர்பு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம், ப்ரைமரி ஆக்சிலரி வெர்பு. ப்ரைமரி ஆக்சிலரின்னு சொல்லுவாங்க, ப்ரைமரி ஆக்சிலரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சிலரிங்க சிங்குலரு, ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்கிறது ப்ளூரல். அடுத்து என்னன்னு கேட்டோம்னா செகண்டரி ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லிட்டு இருக்குது, 2ஆம் நிலை ஆக்சிலரி வெர்பு, ஆக்சிலரி வேர்ப்ஸ். என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னா கேன், இதோடைய பாஸ்ட் வெர்பு குட்டு. வில்லு, இதோடைய பாஸ்ட் வெர்பு உட்டு. ஷாலு, இதோடைய பாஸ்ட் வெர்பு சுட்டு. ஆனால் இது வந்து ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். மே, அதோடைய பாஸ்ட் வெர்பு மைட்டு அப்படின்னு சொல்லுவோம். மெயின் வெர்பு, இது என்ன மெயின் வெர்பு அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன் வேர்டு. மெயின் வெர்பு ஆக்ஷன் வேர்டு, அதாவது செயலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை வந்து நம்ம மெயின் வெர்புன்னு சொல்லுவோம். தேர் ஆர் எ நம்பர் ஆஃப் மெயின் வெர்பு. இதை நம்ம வந்து வெக்காபுலரி என்ரிச்மெண்ட் பண்ணால் தான் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ண முடியும். ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய வார்த்தைகளை வந்து தெரிஞ்சுருக்கணும், இங்கிலீஷில் மீனிங்கோடு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மெயின் வெர்புலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்ஷன் வேர்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிட்டு, ஸ்டாண்டு, ரன்னு, வாக்கு, ஜம்ப், இந்த மாதிரி வந்து நிறையா வந்து நம்ம செயலை குறிக்கக்கூடிய மெயின் வெர்ப்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு மெயின் வெர்ப்லேயும் 3 நிலைகள் இருக்குது. தெர் ஆர் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் மெயின் வெர்ப். ஆக்ஷன் வேர்டில் 3 நிலை வெர்பு இருக்குது, 3 ஸ்டேஜஸ். என்ன கேட்டோன்னா ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ சிட்டுங்கிறது ப்ரெசன்ட் வெர்பு, சிட்டோடைய பாஸ்ட் வெர்பு சாட்டு. சரியா? அதோடைய பாஸ்ட் வெர்பும் சாட்டு தான். 3 நிலை, சிட்டு, சாட்டு, ஷாட்டு. இப்போ ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டு, அதோடைய பாஸ்ட் வெர்பு ஸ்டுட்டு, இதோடைய பாஸ்ட் வெர்பு ஸ்டுட்டு. ஓகேவா? இப்போ ரன்னு ப்ரெசன்ட் வெர்பு, ரேன் பாஸ்ட் வெர்பு
அப்புறம் RUN ரன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது 3 நிலை ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் 3 நிலை. ஒவ்வொரு மெயின் வெர்பை படிக்கும் போதும் அதோடைய மீனிங்கு, அதோடைய 3 நிலைகள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ கம் அப்படின்னு ஒரு வெர்பு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்புறம் அதுக்கப்புறம் அதோடைய பாஸ்ட் வெர்பு கேம், அதுக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம். ஓகேவா? இப்போ ட்ரா அப்படின்னு ஒரு வெர்பு இருக்குது. அதாவது வந்து இங்கே இருக்கும் அடல்ல ட்ரா ப்ரெசன்ட் வெர்பு, பாஸ்ட் வெர்பு ட்ரீவ், அதோடைய பாஸ்ட் வெர்பு ட்ரான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னு கேட்டால் ட்ரான், ட்ரா, ட்ரீவ், ட்ரான். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வெர்பும் நம்ம படிக்கும்போது மெயின் வெர்பை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வெர்பை படிக்கும்போது அதோடைய 3 நிலைகள் மீனிங்கோடு தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து வொக்காபுலரி என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to enrich our vocabulary. vocabulary அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். vocabulary அப்படிங்கிறது வார்த்தைகள். அது வந்து மீனிங் என்னன்னு கேட்டோம்னா வேர்ட்ஸ். vocabulary அப்படிங்கிறது வேர்டு. அப்போ டு என்ரிச் ஒரு vocabulary அப்படிங்கும்போது நோவிங் ஆஃப் மெயின் வெர்பு வித் மீனிங் அண்டு இட்ஸ் ஸ்டேஜஸ், 3 ஸ்டேஜஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் வெர்பு, பாஸ்ட் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒவ்வொரு மெயின் வெர்பை நம்ம படிக்கும் போது அதோடைய 3 நிலைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம இந்த ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தும் போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். கம்யூனிகேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மெயின் வெர்பு அதோடைய 3 நிலைகள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதோடைய பயன்பாடு என்னென்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த யூசஸ் ஆஃப் மெயின் வெர்பை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம டைஸ், அதோடைய முதல் நிலை. டைஸ் அப்படின்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நிகழ்தகவு. அதை நம்ம அடுத்த இதே வீடியோவில் நெக்ஸ்ட் செஷனாக பார்ப்போம். we are going to discuss டைஸ் ப்ராபபிலிட்டி டைப் 1. அதாவது வந்து நிகழ்தகவு அப்படின்னு சொல்லலாம். பகடையை வச்சு அதில் வந்து காரணிகளை வந்து கேட்பாங்க, காரணிகளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதோடைய டைப் 1 நம்ம பேசிக்கை முதல் தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? டைஸ் அப்படிங்கிறது பகடை. அதில் வந்து என்னென்னா 6 சான்சஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 6 சான்சஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு பகடையில் வந்து 1ல் இருந்து 6 வரைக்கும் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை வந்து குறிக்கக்கூடிய 6 சான்சஸ். ஒவ்வொரு பகடையை உருட்டும் போதும் 6 வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு பகடையை வச்சு விளையாடும் போது மூடு விடுவதற்கு உண்டான நிகழ்தகவு என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது. ஒரு பகடையில் நமக்கு வந்து டோட்டலி we have 6 சான்சஸ் இன் ஏ டைஸ். ஒரு டைஸில் வந்து ஃபஸ்ட்டு 6 ஒரு பகடை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 1ல் இருந்து 1 to 6 அப்படி 6 நம்பர் இருக்கும். 1 to 6 இதில் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். அட் ஏ டைம் while playing with a single dice we can have any number, ஆனால் we cannot guess accurately. அப்போ ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க என்ன அப்படின்னா, ஒரு பகடையை வச்சு விளையாடும் போது while playing a single dice how many chances are there to get 4? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் to get 4ங்கிறது ஒரு நம்பர். to get 4 how many chances ன்னு கேட்கலாம். how many probabilities அப்படின்னு சொல்லுவோம். what is the probability of getting 4 while playing with a single dice? how many chances are there in a dice? ஒரு பகடையை உருட்டும் போது 4 விடுவதற்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? இதை இப்படி டைரெக்டாக கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அப்படின்னா நிகழ்தகவு, வாய்ப்புகள். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 4ங்கிறது நம்பர். ஒரு டைஸை உருட்டும் போது 4 கிடைக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? சான்சஸ் எத்தனை வாய்ப்பு இருக்குது 4 கிடைக்கிறதுக்கு? 4 கிடைக்கிறதுக்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. டு கெட் 4 how many chances are there in a dice? ஒரு டைஸில் 4 கிடைக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அல்லது வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 4 ஆஃப்
ஏ டைஸ். ஒரு டைஸில் வந்து 4 அப்படிங்கிற எண் உழுவுறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், இது ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, ஒரு டைஸ் இருக்கும்போது முதல்ல வந்து கீழே மேலே ஒரு கோடை போட்டு கீழே 6 போட்டுருணும். ஏன் அப்படின்னா 6 முறை நம்ம அது வந்து 6 வாய்ப்பு இருக்குது. ஒரு டைஸை வந்து 4 உழுவுறதுக்கு 6 வாய்ப்பு இருக்குது. அப்போ 4ல் வந்து 1 உழுவலாம், 2 உழுவலாம், 3 உழுவலாம், 5 உழுவலாம், 6 உழுவலாம், 4 உழுவலாம், கடைசி எப்போ வேணால் உழுவலாம். இப்போ கேனாட்ட கெஸ் இட் அக்யூரேட்லி எப்போ விடுமோ அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னென்னா இந்த 6ல் 4ஆம் நம்பர் ஒரே ஒரு முறை தான் இருக்குது. 4ல் 4 விழுகிறதுக்கு அந்த ஒரு டைஸில் நமக்கு ஒரு முறை தான் விழுவும். ஒரு 6 தடவை ஒட்டும் போது அந்த 4ஆம் நம்பர் கிடைக்கிறதுக்கு ஒரு முறை தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ 1/6ங்கிறது தான் ஆன்சர். 1/6ங்கிறது தான் நமக்கு ஆன்சர். இப்போ 3 விழுறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, மொத்தம் இருக்கிற ஒரு வாய்ப்பு ஒரு கோடை போடுங்க, அது கீழே 6 போடணும். 6 ஏன் இங்கே ஜென்ரலாக போடுறோம் அப்படின்னு சொன்னால், 6ங்கிறது காமன். 6 வாய்ப்பு இருக்குது ஒரு டைஸில். ஏன்னா 6 நம்பர் இருக்குது. 6 வாய்ப்புங்கிறத விட 6 நம்பர் இருக்குது. 6ல் 3ஆம் நம்பர் விழுவணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஒரு டைம் தான் விழுவும். ஓகேவா? மொத்தம் எத்தனை தடவை உருட்டுறோங்கிறது டசன்ட் மேட்டரு. ஹவு மெனி டைம்ஸ் வி ப்ளே வித் எ டைஸ் அப்படிங்கிறதுல அது 6ல் ஒரு நம்பர் தான் 3ன்னு இருக்குது. அதனால் 1/6ன்னு கொடுக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஜென்ரலாக இது ஒரு காமன் கொஸ்டின். டைஸு 4 விழுவதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது, 5 விழுவதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது, 6 விழுவதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் 1/6 தான் அதோடைய ஆன்சர் பொதுவாக கேட்டாங்கன்னா. இன்னொரு டைப் என்ன கேட்டோம்னா, முதல் டைப்லேயே 2வது மாடல் என்ன அப்படின்னா, ஒரு டைஸ் இருக்குது அப்படிங்கும்போது மீன் வேல்யூ முதல்ல 2வது மாடல் என்ன தெரியும்னா, மீன் வேல்யூ ஆஃப் 2 sides. mean value of 2 sides in a dice. அதாவது மீன் வேல்யூ அப்படிங்கிறது ஆவரேஜ் வேல்யூ ஆர் மீன் வேல்யூ தான் கேட்பாங்க. மீன் வேல்யூ ஆஃப் 2 sides in a dice அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா 7. இப்போ டைஸே கொடுக்காம ஒரு சில நேரம் வந்து டைஸ் வந்து இப்படி கொடுக்குறாங்க. மேலே வந்து 2, இங்கே 4, இங்கே 3 இப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு டைஸை கொடுத்துக்கிட்டு 4க்கு ஆப்போசிட் நம்பரு 5ன்னு வச்சுருவேன். 4, 2, 4, 5 எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ 2க்கு ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த ஆப்போசிட் நம்பர் ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. முதல்ல மீன் வேல்யூ ஒரு பகடையுடைய 2 பக்கங்களுடைய கூட்டு மதிப்பு என்னங்கிறது 7. ஓகேவா? ஒரு மீன் வேல்யூ அப்படிங்கிறது 2 பக்கங்களுடைய பகடையுடைய 2 பக்கங்கள் எதிர் பக்கங்கள் அதோடைய மொத்த வேல்யூ என்னன்னா 7 தான். இதுதான் வந்து பேசிக் ரூல். அப்போ இது மாதிரி ஒரு டைஸ் நம்பரை கொடுத்துட்டு இது 4க்கு ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்னா 4க்கு ஆப்போசிட் நம்பர் 3, 1க்கு ஆப்போசிட் நம்பர் 6. இதை வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா இது 2ஐயும் கூட்டுனா 7 வரணும். ஏன் மீன் வேல்யூ 7 அப்படின்னு சொன்னால், இங்கே 2 கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இப்போ 2உடைய ஆப்போசிட் நம்பர் என்ன இருக்கணும் 5. 2ஐயும் 5ஐயும் கூட்டினா 7ன்னு வரணும். 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7ன்னு வரணும். 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 6ன்னு வரணும். அப்புறம் இன்னொரு நம்பர் என்ன இருக்குது 1 2 3 4 5. 4 அப்படிங்கும்போது 3, 1ங்கிறதுக்காது 1 இங்கே இருக்குது, 2 3 4 5 6. மொத்தம் வந்து ஒரு டைஸில் 6 முகங்கள் தான் இருக்குது. there are only 6 faces. அப்போ அதோடைய மீன் வேல்யூ ஆஃப் 2 sides அப்படின்னு கேட்டாங்கன்னா 7. அப்போ இதையும் கூட்டினா 7, மொத்தம் 6 நம்பர் வந்துருச்சு. இங்கே 2 நம்பரு, இங்கே 2 நம்பர்.